அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी। मैं मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धापूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगी तथा मैं भय या पक्षपात, अनुराग या द्वेष के बिना सभी प्रकार के लोगों के प्रति संविधान और विधि के अनुसार न्याय करूंगी। मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूँ कि जो विषय मुख्यमंत्री के रूप में मेरे विचार के लिए लाया जाएगा अथवा मुझे ज्ञात होगा, उसे किसी व्यक्ति या व्यक्तियों को तब के सिवाय जबकि ऐसे मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों के समय निर्वहन के लिए ऐसा करना अपेक्षित हो, मैं प्रत्यक्ष या अप्रत्यक्ष रूप से संसूचित या प्रकट नहीं करूंगी। பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோர் முன்னிலையில் டெல்லியின் முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றிருக்கிறார். ஆளுநர் சக்சேனா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அவருடன் சேர்ந்து 6 அமைச்சர்களும் இன்றைக்கு பதவியேற்கிறார்கள். அதனை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க 4வது பெண் முதலமைச்சராக டெல்லியில் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் ரேகா குப்தா அப்படின்னு. அவர் கடந்து வந்த பாதை குறித்து தொடங்கி இருந்தீர்கள். அவர் 2000வது ஆண்டு அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கி இருந்தார். ஏபிவிபி அமைப்புல அவர் இணைந்தார். அதற்கப்புறம் கவுன்சிலர், மேயர் என்று படிப்படியாக உயர்ந்தார். அவர் கடந்து வந்த பாதை, அவருடைய அரசியல் பயணத்தை ஒருமுறை நினைவு கூறுங்கள் கணபதி. நம்ம தொடர்ந்து பேசலாம். மாணவ பருவத்திலிருந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் ரேகா குப்தா. டெல்லி பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்க தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர் படிப்படியாக டெல்லி மாநகராட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என்று பல்வேறு தேர்தல்களிலே போட்டியிட்டு அதே சமயத்தில் கட்சி பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். ரேகா குப்தா டெல்லி ஷாலிமார் பாக் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு அவர் ஒரு முறை டெல்லி மேயர் பதவிக்கு போட்டியிட்டார். ஆனால் ஆம் ஆத்மி கட்சியிடம் அந்த சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைந்ததால் அவரால் அந்த பதவிக்கு வர முடியவில்லை. பாஜகவிலும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலே ரேகா குப்தா தனது முத்திரையை பதித்துள்ளார். இதன் காரணமாக அவர் பாஜக தலைவர்கள் மற்றும் RSS தலைவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் என கருதப்படும் நிலைக்கு வந்தார். ஆகவேதான் இந்த முறை ஒரு மகளிர் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என பரிசீலனை நடந்த போது ரேகா குப்தாவின் பெயரை மீண்டும் மீண்டும் பரிசீலனைக்கு வந்தது. இறுதியாக கட்சியின் தலைமை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பிரவேஷ் வர்மா மிகவும் செல்வாக்கு மிகுந்த தலைவர். அரவிந்த் கெஜ்ரிவாலையே தோற்கடித்தவர், மக்களவை உறுப்பினராகவும் இருந்த போதிலும் ரேகா குப்தாவே இந்த பதவிக்கு வர வேண்டும் என பாஜக தலைமை தீர்மானித்திருக்கிறது. ஏனென்றால் 27 வருடங்களுக்கு பிறகு டெல்லியில் கிடைத்திருக்கும் இந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பறிபோய்விடக் கூடாது என்பதன் காரணமாக நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையிலே ரேகா குப்தா முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அடுத்த தலைமுறை தலைவர்களை உருவாக்க வேண்டும், டெல்லியிலே பாஜக மீண்டும் வலுப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கட்சி தலைவர்கள் கருதுகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்திருந்தாலும் பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சியிடையே வாக்கு சதவீதத்திலே பெரிய வித்தியாசம் இல்லை. ஆகவேதான் தொடர்ச்சியாக கட்சியை வலுப்படுத்த வேண்டும். ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் வலுப்பெற்று ஆட்சிக்கு வரும் சூழல் ஏற்படாமல் தடுப்பதற்காக நாம் நமது கட்சியை வளர்க்க வேண்டும் என முடிவு செய்து பாஜக தலைமை இத்தகைய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இதை தவிர அமைச்சர்களாக பதவியேற்பவர்களை பார்த்தீர்கள் என்றால் சீக்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த மஜிந்தர் சிங் சிர்சா, அதே போல வடக்கு மாநிலங்களிலே மிகவும் பிரபலமாக உள்ள
பஞ்சாபி சமுதாயத்தைச் சேர்ந்த ஆஷிஷ் சூட் ஆகியோர் பங்கு பெறுகிறார்கள். அதே போல கிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களின் பிரதிநிதியாக கபில் மிஸ்ரா போன்றவர்களும் தற்போது அமைச்சரவைகளை சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பிரவேஷ் வர்மா ஜாட் சமுதாயத்தைச் சேர்ந்தவர், ரேகா குப்தா வணிகர் சமுதாயத்தின் பிரதிநிதியாகவும் இருக்கிறார், மகளிர் பிரதிநிதியாகவும் இருக்கிறார். இப்படி பல்வேறு சமுதாயங்கள் மற்றும் பல்வேறு முக்கிய பிரிவினருக்கு முக்கியத்துவம் அளித்து ஆட்சியை வலுவாக கொண்டு செல்ல வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. ஆகவேதான் இத்தகைய முதலமைச்சர் மற்றும் அத்துடன் அமைச்சரவையும் சேர்ந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நன்றி கணபதி, உங்களுடைய தகவல்களுக்கு. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட்ஸ் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.